இப்போ அங்கே தான் ஒரு ட்விஸ்டே வச்சார். இது எப்படி இருக்கும், என்னடா சொல்லியிருப்பார் அவர், எதை சொல்லாமல் விட்டுருப்பார் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் அவர் அந்த பிரமாண பத்திரத்தில் நோட் பண்ண விஷயங்கள் வந்து தகவல் வெளில வரும்போது தான் பேசுகிறவர்கள் எல்லாருக்குமே ஒரு பேரிடியாக இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 624 கோடி சம்திங் வந்து அவருடைய சொத்து மதிப்பு ஒன்று காமிச்சிருக்காரு. அசையும் சொத்துக்களாக ஒரு 404 கோடியும், அசையா சொத்துக்களாக ஒரு 223 கோடி சம்திங் வந்து சொல்லியிருக்கார் மொத்தத்தில். பட் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் சொல்லியிருக்கார். BMW கார் 2, டொயோட்டா கார் 2, இதோட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கார் ஒன்று வந்து மாருதி ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் நிறைய பேர் தெரியும் ஒரு கார் பொசுக்குன்னு வெளில போயிட்டுருமையா, அது யாரும் எடுத்துகிட்டு போகிறது தான் விஜய் தான் போகிறார் அப்படிங்கிறது மாதிரி. இதோட ஒரு சிறப்பாக நான் பார்க்குறது என்னென்னா டிவிஎஸ் எக்ஸல் ஒன்று வச்சுருக்கிறதா ஒன்று சொல்கிறார். 67,000க்கு நோட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் சொன்னாங்க ஒரு வண்டி அவர் வீட்டில் இருந்து எல்லா பேரும் இவருடைய பார்வையுமே இந்த லக்ஸஸ் காரில் தான் போகும். உங்களுக்கு BMW டொயோட்டாவா இதில் விஜய் வருவாருன்னு நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொசுக்கு அந்த ஸ்விஃப்ட் கார் நிறையா இதில் வெளில போன தகவலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கான். டிவி ஸ்விஃப்டே ஒன்று போகுது. அதை இப்போ இது யாரோ போகிறாங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் என்ன தோணுதுன்னா இந்த அவர் பக்கத்தில் பீச்சு தானே, ஸ்விஃப்ட் கார் எடுத்துகிட்டு போய் பீச்சில் உட்காந்து காற்று வாங்கிட்டு ஜாலியாக பிளாக் கிளாஸில் போட்டு உட்காந்து பார்த்தவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய பேர் போன சம்பவங்கள் இருக்குது. நிறைய நடிகர்கள் பண்ணி எனக்கு தெரியும். அதை பத்திரிகை ஒர்க் பண்ணும்போது நிறைய மாறுவிடங்களில் போனவங்க நான் வந்து நிறைய இடத்துல பேட்டியை எடுத்திருக்கேன் நான். பட் இங்கே டிவிஎஸ் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டு அறுபாட்டு ஜெல்லுன்னு ஒரு அதாவது நார்மலான ஒரு ட்ராக் ஷூட்டை ஒன்று போட்டு போவார்னு நினைக்கிறேன், டீ சாப்பிட்றதுக்கு மாதிரி அந்த மாதிரி. ஸோ இப்படி ஒரு அவருடைய நோட்ஸில் இதெல்லாம் இருந்தது. வெல்ஃபேர் கார் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்னென்ன சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செட்டுன்னே சொல்லலாம். நீங்கள் கேரவன் எப்படி ஃபீல் பண்ணுமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் டொயோட்டா வெல்ஃபேர் கார். இது நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுறது. மம்முட்டிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கார் இது. விஜய்க்கு பிடித்தமான ஒரு கார். ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரு. நீங்கள் ஒரு பெர்த்து ஒன்று இருக்குது, நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சல்லுன்னு பேக்கில் போய்ட்டு அப்படியே படுத்துரும். அப்படியே நம்ம டிவி பார்க்குறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கிய சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு டான் வச்சுருந்தா எப்படி இருக்குது அந்த கார். ஸோ அந்த மாதிரி லக்ஸரி கார் ஒன்று. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த டொயோட்டா வெல்ஃபேர். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஐஓ பேங்க்கில் ஒரு 223 கோடி ரூபா சம்திங் ஒரு வைப்பு தொகையாக வச்சுருக்கப்பட்டிருக்கு. இது அப்படியே போனோம்னா கிட்ட 1,20,00,000 வந்து கோல்டு வச்சுருக்கிற மாதிரி ஒரு தகவல். அப்புறம் சில்வர், கொஞ்சம் டைமண்ட், கொஞ்சம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இது நார்மலாக நோட் பண்ணிருக்காரு. இனிமேல் ஒரு ஹைலைட்டே இருக்குது. அப்புறம் நிறைய வணிக வளாகங்கள் அதெல்லாம் கூட இருக்குது. அதுதான் இனிமேல் தான் இருக்குது. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே ஒரு 10 வீடு இருக்குது அவருக்கு சொந்தமாக. அங்கே நிறைய வாங்கி போட்டிருக்காரு. அவர் சம்பாதிச்சதெல்லாம் முக்கியமான இந்த அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. நிறையா நான் சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோவில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் 4 காம்ப்ளெக்ஸ் விட்ருக்காங்க. அதில் வர்ற வாடகையெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு கொடுத்துட்ருக்காருன்னு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே நல்லா கவனிச்சுங்க. எஸ்ஏசி அவர்கிட்டையும் சோபா அவர்கிட்டையும் கேட்டால் தெரியும். இதை காம்ப்ளெக்ஸில் வரக்கூடிய வருமானம் மாத செலவு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் நான் நினைக்கிறேன். அவருடைய அப்பாவுக்கு இது வரைக்குமே அப்பாவை பார்க்கல, பேசலை, ஒன்றும் செய்யலை, கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேசப்பட்டுச்சு இல்லையா. ஒரு பீரியடு வரைக்கும் தான் அவருடைய ட்ராவலிங் இருக்கும். இலக்கை நோக்கி ஒன்று போகும்போது இங்கே வீட்டுக்குள்ளேயே நம்ம குண்டா செட்டில் குதிரை ஓட்ட முடியாது. என்னென்ன தேவையிலோ ஒரு பெத்த பிள்ளையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இதையும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே அவருடைய தந்தைக்கு எஸ்ஏசி அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்துருக்காங்க. விஜயால் கவனிக்கப்படாத தந்தைக்கு 3 கோடி. எஸ், புரிஞ்சுதுங்களா? கோவத்தில் கொடுத்துட்டாரோ? அவர் தான் கோபமாக இருக்காரு சார். இந்த மாதிரி எந்த பையனும் கோவத்தில் அப்பாவுக்கு 3 கோடி கொடுத்து நான் பார்த்தது இல்லை சார். அதுதான் சொல்கிறேன். பிடுங்கிட்டு போனால் இப்போ பிள்ளைகளை பார்த்துருப்பாங்க தவிர கொடுத்த பிள்ளைய பார்த்துருக்க. இதுதான் சொன்னேன். அவருடைய தந்தையும் தாய்க்கும் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப லோபல் பர்சன். நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். பட் அவருடைய அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய வருமானங்களே 2 பேரும் கொடுத்துட்ருக்காரு. மாதம் உங்களுக்கு என்ன செலவு எடுத்துங்க, சொந்த வீட்டில் இருக்கீங்க, சாப்பாடு செலவு உங்களுடைய செலவு வச்சுங்கன்னு மாதம் ஒரு வருமானம் 2 பேருக்கும் போயிட்டுருக்கு. புரிஞ்சுதுங்களா? 10 வீட்டில் வரக்கூடிய சில விஷயங்களும் அப்பா அம்மாவுக்கு பண்ணியிருக்காங்க. இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இங்கே தான் வருது. மனைவியை கவனிக்கலை, பெரிய பிரச்சனை, சாப்பாடுகள் இல்லாமல் இருக்காங்க, டீ குடிக்க காசு பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வீட்டு விட்டு வெளில போக சொல்லுவோம், போகக்கூடாதுன்றாங்க, கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மனைவி மேலே பாசமே இல்லைன்னு சொல்லவர்களுக்கு மத்தியில் மனைவி பேரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் 15 கோடி ரூபாய்க்கு குச்சிருக்காங்க. இது எப்படி பார்ப்பீங்க? இவர் தான் மனைவியை கொடுமைப்படுத்துகிறவரா? இது இல்லாமல்
12 கோடி ரூபா கேஷ் கொடுத்துருக்காரு. இதை யார் பண்ணுவான்? பட் இருக்குங்கிறதுக்காக தூக்கி கொடுத்துட முடியாது. ஆனால் தன் மனைவிக்கும் அப்பா அம்மாவுக்கும் கொடுத்தது ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு ஒரு நீங்கள் விஜயோட நேரடியாக பலர்களுக்கு தாங்க தெரியும் அவருக்கு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ரொம்ப லோவபிள் பர்சன், ரொம்ப ஹம்பிளான ஒரு பார்ட்டி. ரொம்ப பேச மாட்டார், அமைதியாக இருப்பார், செயலில் கட்டுவார். தன் மனைவி இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்கிற மத்தியில் இன்றைக்கு இந்த பிரமாண பத்திரத்தில் நோட் பண்ணும்போது என்ன சொல்ல முடியும்? நம்ம பார்த்துங்க. இது தவிர பசங்களுக்கு பெருசாக தராட்டோன்னு என்ன பண்ண முடியுமோ இந்த ஏஜுக்கு தரணுமோ கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்ச ரூபா ஜேசன் செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பொண்ணுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு. டோட்டலாக குடும்பத்தை கவனிக்கலை அப்படின்னு சொல்லப்பட்ட விஜய் இதெல்லாம் கவனிக்காமல் தான் செஞ்சுருப்பாரா? நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள். அதை ₹1 கூட கொடுக்கலண்ணா சார். அதான் சொல்கிறேன். ₹1 கொடுக்காதவர் தான் அப்பாவுக்கு 3 கோடி ரூபா கேஷ் கொடுத்துருக்காரு, அம்மாவுக்கு 85 கொடுத்துருக்காரு, அவருடைய மனைவிக்கு 12 கோடி கொடுத்துருக்காரு, அசை சொத்துக்கள் 15 கோடி இருக்குது. ஏங்க இவர் சம்பாதிக்கிறது எல்லாமே மனைவிக்கு குழந்தைகளுக்கு தாங்க, வேற யாருக்கு கொடுக்க போகிறார்? அடுத்த இவருடைய எல்லாமே இருக்கிறது பூரா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தானே போகும். இங்கே திரும்ப ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். பிரச்சனை வந்திருக்கு, ஓகே, பிரச்சனை இல்லை, அதை அவங்க தீர்த்துக்குவாங்க. அதுக்கு முன்பாக இவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டதுக்கு மத்தியில் விஜய் யாருக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காரு. இதற்கு மேலே நீங்கள் என்ன பேச முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இது 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 வரைக்கும் பேசுனாங்கல்ல, இப்போ இவ்வளோ தூரம் அவர் நோட் பண்ணியிருக்காருல்ல, இவ்வளோ தூரம் இவர் இவ்வளோ செஞ்சுருக்காருன்னு பேசுவாங்களே யாராவது? பேச மாட்டாங்க. அப்புறம் நெகட்டிவாக வந்தால் பேசலாம். அரசியலில் வந்ததுனால ஒரே நோக்கம் விஜயை அடித்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதான். அவரும் நீங்கள் அடிங்க, அடிக்க நான் நிமிர்ந்து நிற்பேன். இரும்பு இஷ்டத்துக்கு வளைக்கணும்னா அடித்தாதான் அது இஷ்டத்துக்கு போக முடியும். அதனால் விஜய் அடிக்க அவருடைய ஆதரவு பெருகிட்டு தான் இருக்குது. ஊரில் தாக்கல் செய்யும்போது வந்தது கூட மக்களுடைய ஆதரவு என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜென்சி கிட்ட மேலே டார்கெட் வைக்கிறாரு. 2K கிட்ஸ் ஜென்சி கிட். நீங்கள் தயவுசெய்து ஏப்ரல் 23 7 மணிக்கு ஓட்டு போகும்போது அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் விசில் சிம்பில் மறக்காமல் ஓட்டு போடுங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொல்கிறார். ஒன்னொன்னையும் சொல்கிறாரு. ரொம்ப வலியோடு இருக்கேன், பல வழியில் தாங்கிட்டு இருக்கேன், அந்த வழியிலோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். நான் என்ன வழிங்கிறத புரியுதா உங்களுக்கு? சுற்றிலாம் அடித்தாங்க, அதை கூட தாங்கினார். ஃபேமிலிக்குள்ளேயே அடிக்க ஆரம்பித்தாங்க. இது அரசியலில் நடக்கும். இது எல்லாருமே அவருடைய பேரண்ட்ஸ்லேருந்து வீட்டு சொன்ன ஒரு விஷயம்தான். நம்மளும் அதை சொல்லியிருக்கேன். ஆனாலும் நான் ஏதோ ஒன்று செய்யணும் மக்களுக்கு நாட்டுக்குன்ற அந்த குறிக்கோளோடு தான் நான் வந்தேன். என்ன அடித்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். ஸோ அது என்ன வழிங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. இப்போ மக்கள் உங்களை நம்பி நான் வந்துட்டேன்னு சுருக்கமாக சொல்லியிருக்கார் சார். பிரமாண பத்திரத்தில் இவ்வளோ விஷயங்களை நோட் பண்ணியிருக்கார் தெளிவாக.